தற்போதைய அண்மைச் செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் கிராமத்தில் திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் கிராமத்தில் திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா. திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு மக்கள் சரமாரி கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாதூர் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்களுக்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் அந்த கிராம மக்கள் சாலை வசதி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த நிலையில் அங்கு ஜல்லி சாலை அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. அந்த சாலை அமைத்து பணியை டெண்டர் எடுப்பதில் திமுக மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி என்பவருக்கும் திமுக கிளை செயலாளர் வேல்முருகன் என்பவருக்கும் இடையே கடும் போட்டி இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேல்முருகன் தரப்பினர் நீதிமன்றம் சென்று சாலை அமைக்கும் பணிக்கு தடை ஆணை பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் விவசாய நிலத்தில் அறுவடை செய்யும் பயிர்களை எடுத்து வர போதிய சாலை வசதி இல்லை என்பதால் கிராம மக்கள் தாங்களாகவே முன்வந்து அங்கு ஜல்லி சாலை அமைக்க முடிவு செய்ததோடு ஜல்லி கொட்டி இன்று காலை கலைத்துள்ளனர். இது குறித்து வேல்முருகன் தரப்பினர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்த நிலையில் திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாதூர் கிராமத்திற்கு வந்து பொதுமக்கள் வயல்வெளி சாலை அமைக்க கூடாது என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் என 200க்கும் மேற்பட்டோர் இன்று காலை உளுந்தூர்பேட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் வீட்டை முற்றுகையிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணனிடம் சரமரியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் திடீரென அவர்கள் சமாதானம் ஆகாத நிலையில் உளுந்தூர்பேட்டை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதாவது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்படும் என்று கூறி வரும் நிலையில் தற்போது விவசாயிகளுக்கு எதிராக அந்த சாலை அமைப்பதில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதலால் தற்போது அந்த சாலை அமைக்கும் பணி நிறுத்தியதால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டை முற்றுகையிடும் சம்பவம் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. சிகாமணி, விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.